பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் வச்சுக்கிறீங்க. அந்த காசை யார்கிட்ட எடுக்கிற? என்கிட்ட எடுத்துற. கேடு கட்ட கேவலங்கட்ட ஆட்சி முறை செஞ்சுக்கிட்டு இத சாதனை. எவனா தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ஏன்டா எங்க மேல அக்கறையே வர மாட்டேங்குது? விடுபட்ட மகளிருக்கு உரிமை தொகையை மீண்டும் வழங்குவது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக பதிலளித்துள்ளார். எதையும் செய்யறதில்ல, இதையா செஞ்சுட்டு போறான், விடுப்பா, யாரு காசுப்பா, நம்ம காசு தானப்பாங்கிறாங்க. இது ஒரு கொடுமை தான். நம்ம இப்படி கேட்போம், 10 லட்சம் கோடி கடனா இருக்குது, 10 லட்சம் கோடி. இந்த 10 லட்சம் கோடியில நிறைவேற்றப்பட்ட ஏதாவது ஒரு நலத்திட்டம் சொல்ல சொல்லுங்க இந்த அரசன். தம்பி, ஒரே ஒரு நலத்திட்டம். நல்ல கல்வியை கொடுத்துட்டேன், சரியா சமமா தரமா எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இல்ல பயணிக்க நல்ல பாதை, அருமையான போக்குவரத்தை கொடுத்துட்டேன், தடையற்ற மின்சாரம் கொடுத்துட்டேன், தூய குடிநீரை எல்லாருக்கும் கிடைக்கும்படி செஞ்சுட்டேன், உயர்ந்த மருத்துவத்தை, உயிர்காக்க மருத்துவத்தை உலகத்தரத்துக்கு கொடுத்துட்டேன். அப்படி ஏதாவது இந்த அரசு சொல்லிக்கிற முடியுமா? போக்குவரத்து துறைக்கு 1 லட்சம் கோடிக்கு மேல கடன், மின்துறைக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் கோடிக்கு மேல கடன். இவ்வளவு கடன் இருந்தும் மின் கட்டணம் உயருது, சொத்து வரி உயருது. இங்கிட்ட இலவச மின்சாரம், மின் கட்டணம் உயர்வு. இங்க இலவச பஸ் பாஸ், அங்க பஸ் கட்டணம் உயர்வு. யாரா நீங்கெல்லாம்? என்ன மாதிரி ஆட்சி முறை இது? எப்படி எப்படி? எங்க அம்மா பக்கத்தில் இருப்பாங்க, இவங்களுக்கு இலவசம், மகன் எனக்கு காசு. எங்க அம்மாவுக்கு இலவசம், இந்த காசை சேர்த்து மகன்கிட்ட வாங்கிடுறோம். எப்படி இருக்கு? பேருந்துல பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் வச்சுக்கிறீங்க. அந்த காசை யார்கிட்ட எடுக்கிற? என்கிட்ட எடுத்துற. எங்க அப்பாட்ட எடுத்துற, இல்ல எங்க அண்ணன் எடுத்துற. கேடு கட்ட கேவலங்கட்ட ஆட்சி முறை செஞ்சுக்கிட்டு இத சாதனை. எவனா தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ஏன்டா எங்க மேல அக்கறையே வர மாட்டேங்குது? நீ என்ன வேணாலும் தேர்தல் வரும்போது ஒரு பாசம் வரும் பாருங்க, எங்கிட்ட இருந்தா பொத்துக்கிட்டு வரும் தெரியாது. ஏழாவது ஐயோ, இதே நிலையில பல பெண்களுக்கு கிடைக்கல அப்படின்னு திரும்ப நாங்கள் விண்ணப்பிக்கலாம். அதுவும் மாடி வீடு இருக்கவங்களுக்குலாம் அந்த காசு போகுது, வாடகை வீட்டில் இருந்து வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதிகமாக பெண்கள் வைக்கிறாங்க. நான் அவமானப்படுறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.